வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 19/8/2024 திங்கட்கிழமை சந்திரயோக பௌர்ணமி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். பௌர்ணமி, சந்திரயோக பௌர்ணமி, பௌர்ணமினாலே சந்திர பகவான் தான். அப்போ சந்திர யோக பௌர்ணமி அப்படின்னா அந்த சந்திரனுடைய கிழமையில், திங்கட்கிழமையில், அதாவது சோமவாரத்தில் வருவதே சந்திர யோக பௌர்ணமி. விசேஷமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் அம்பாளுடைய வழிபாடு. எல்லோரும் கிரிவலம் போறாங்க. இப்போ ரொம்ப பேர் கிரிவலம் போக முடியல, இல்லை நாங்கள் கிரிவலம் போயிட்டோம், இப்போதைக்கு எங்களால் போக முடியலன்னு இருக்கிற, வயசாயிருச்சு ரொம்ப சுத்த முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது பொருந்தும். புதுசா கிரிவலம் ஆசைப்பட்டு இருக்காங்க, போகணும் முடியல. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை மிகப்பெரிய, நீங்க 10-12 மாதம், ஒரு வருஷம் போனதுக்கான பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகும். அம்மன் கோவில் கிரிவலம் தாங்க. இது என்ன அம்மன் கோவில் கிரிவலம்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பௌர்ணமினாலே சந்திர பகவான். சந்திர பகவான் என்றால் அந்த ராசி, சந்திர பகவானுக்கு அதிபதி ஆதிபராசக்தி. இந்த ஆதிபராசக்தியுடைய வழிபாடு அந்த நாளிலே கிரிவலம். இப்போ உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்திலேயே கண்டிப்பா அம்மன் ஆலயம் இருக்கும். அது சின்ன ஆலயமாக இருந்தாலும் சரி, ஆலயம் பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஆலயத்தை, அந்த அம்மனை சுத்துற மாதிரி இடம் இருக்கணும். இந்த கோவிலை சுத்தி வர்ற மாதிரி இடம் இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். என்ன செய்யணும், யாரெல்லாம் இந்த வழிபாடை செய்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? இந்த ஆதிபராசக்தியுடைய அருள் கிடைத்தாலே அருணாச்சலேஸ்வரருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சது மாதிரி. திருவண்ணாமலையாருடைய அப்பன் ஈசனுடைய அருள் பரிபூரணமா கிடைச்சிடும். சக்தி இல்லையே சிவன் இல்லை. எளிமையான ஒரு வழிமுறை தாங்க. அதாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 19/8/2024 திங்கட்கிழமை வருது இல்லையா, இதுல நீங்க ஆரம்பிங்க. பாருங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஏன்னா இந்த சோம வாரத்துல சந்திரனுடைய கிழமையில சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அந்த சந்திரனுடைய உதயத்தை பார்த்து, அந்த பௌர்ணமியுடைய நிலவை பார்த்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இப்போ அம்மன் கோயில் இல்லைங்க, பெருமாள் கோயில் இருக்கு, இல்ல சிவன் கோயில் இருக்கு, இல்ல பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்கே அம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி ஆதிபராசக்தி வடிவில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனா இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரா இருந்தாலும் சரி, வாராகி பற்றி எந்த சக்தியாக இருந்தாலும் ஆதிபராசக்தி தான். திருமண தடை இருக்கா, கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க. ரொம்ப நாளா உங்க குழந்தைகளுக்கு நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். உடல் தொந்தரவு அவ்வப்போது நம்ம மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, மருந்து சாப்பிட்டே இருக்கும், ஒரு தீர்வே கிடைக்கல, நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்களுக்கும் சந்தான பாக்கியம் கிட்டும். தொழில் முடக்கம், இல்லை வேலை கிடைக்கலங்க, நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு நல்ல வேலை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி. வியாபாரத்துல ரொம்ப முடக்க நிலையா இருக்கு, போட்டி போறாம இருக்கு, திருஷ்டி, இப்படி எதாக இருந்தாலும் சரி, இல்லை வண்டி வாங்குங்க, அடிக்கடி வண்டி பழுதாகிட்டு இருக்கு, இல்லை சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு,
அப்படி இருந்தாலும் சரி, உங்க மனையில ஒரு நல்ல வைப்ரேஷனே இல்லை, எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவா இருக்கு, அப்படி இருந்தாலும் சரி, எதுவா இருக்கட்டுமே, இந்த ஒரு வழிபாடு இதை நீங்க பௌர்ணமி பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஆரம்பிச்சு வரக்கூடிய பௌர்ணமி எல்லாம் நீங்க வந்து அந்த இரவு தங்கக்கூடிய பௌர்ணமிய பஞ்சாங்கம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை காலண்டர்லயே போட்டிருப்பாங்க, நாளையை வச்சு போட்டிருப்பாங்க, இத்தனை மணி நேரம் இருக்கு அப்படின்னு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க செய்ய வேண்டியது ஒரு அகல், அதாவது கொஞ்சம் பெருசா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த அகல், புதுசா வாங்கிக்கிறணும். அந்த அகலை தண்ணியில அலம்பி நல்லா சுத்தமா தொடச்சு வச்சுக்கிறணும். அந்த ஈரம் கொஞ்சம் காயணும். அதன் பிறகு அந்த அகல்ல மஞ்சள் குங்குமம், அந்த அகலை வந்து அலங்கரிக்கணும். மஞ்சள் குங்குமத்தால அலங்கரிச்சு விளக்கு ஏற்றுவதற்குன்னு கோவில்கள்ல ஒரு இடம் இருக்கும். அதுக்காக நீங்க வந்து சுவாமிக்கு முன்னாடி தான் வைக்கணும் அவசியம் கிடையாது. அந்த தவறுகளை யாரும் செய்ய வேணாம். ஏன்னா ஆலயத்தில் எங்கு வேண்டுமானாலும் அந்த விளக்கு ஏற்றுவதற்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அந்த இடத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க போகக்கூடிய ஆலயத்தினுடைய நாயகன் யாரு அப்படின்னு பாத்துக்கிறங்க. அம்பாலே இருந்தா அம்பாளுடைய வழிபாடு, இல்ல விநாயகர் இருக்காரு, இல்ல சிவன் இருக்காரு, சிவன்கிட்ட ஒரு அனுமதி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அம்மன்கிட்ட போய் உங்களுடைய வேண்டுதலை வச்சு விளக்கு ஏத்துங்க. சூரியனுடைய நிலவை பார்க்க வேண்டும் நீங்க செய்வதற்கு முன்பாக. கண்டிப்பாக ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் வந்துடும். விளக்கு ஏத்திட்டு, ஏன்னா உங்க ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில நீங்க பண்ண போறீங்க. ரொம்ப தூரத்துல போய் வந்தா தான் லேட் ஆகும், வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா. நீங்க இருக்கிற இடத்துலயே, இல்லைங்க எங்க ஊர்ல வந்து விருட்சத்திலேயே சாமி கும்புறோம், மாரியம்மனை கும்புறோம், வேப்ப மரம் இருக்கு, இல்ல அரச மரத்துல அம்மனை வச்சு கும்புறனால நீங்க அதை சுத்தி வந்தாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். சில கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துல ரொம்ப அம்மனை வச்சு அவகனம் பண்ணி கும்பிடுவாங்க. அதை கூட நீங்க சுத்தி வரலாம். நீங்க சுத்தக்கூடிய எண்ணிக்கை 108ங்க. இந்த விளக்கு எரியுது இல்லையா, நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு, அதான் அகல் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கீங்க. ஏன் சொன்னா அப்படின்னா, அந்த 108 சுத்தம் முடிகிற வரைக்கும் அகல் அணையக்கூடாது. அப்படி நல்லா அகல்ல நல்லா எண்ணெயோ நெய்யோ, சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், நல்ல நெய் வாங்கி ஊற்றி உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை வேண்டி அந்த சந்திரனை பார்த்து, சந்திரனை நினைத்து, சில கோயில சந்திரனை பார்க்க முடியாது, கருவறை உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அதான் சந்திர பகவானை வேண்டிட்டு ஒளியில ஒரு முறை பார்த்துக்கிறங்க, வர்றாரா சந்திர பகவான் அப்படின்னு தெரியறாரா பார்த்துட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கை ஏற்றுங்க. விளக்கை ஏற்றிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிட்டு விளக்கை ஏற்றிட்டு அந்த அம்மன் சன்னதியாக இருந்துச்சு அப்படின்னா 108 முறை நீங்க வந்து அந்த அம்மன் ஆதிபராசக்தி எந்த வடிவில் இருந்தாலும் பரவாயில்லை, இதே தலை விருட்சமா இருக்குன்னா விருட்சத்தையும் நீங்க சுத்தலாம், 108 முறை சுத்தலாம். இல்ல ஆலயம் பெருசாக இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா ஆலயத்தையும் சேர்த்து சுத்தலாம். இப்படி 108 முறை சுற்றி வர வேண்டும். கையில மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க, இல்லை எடுத்துட்டு வராதீங்க கோயிலுக்கு. ஏன்னா நம்ம வந்து பிரார்த்தனையோடு சுத்தி வரும்போது போன் பேசக்கூடாது. நம்மளுடைய அந்த தெய்வத்துடைய பக்தியை வந்து சிதற விட்டுருவோம், ஒருநிலைப்பாடு இல்லாம போயிடும். அதே போல வந்து கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம யாராவது கூட்டிட்டு போறோம் அப்படின்னா சுத்திட்டு வரும்போது குடும்ப கதையை பத்தி பேசக்கூடாது. அவங்க வீட்டுல அப்படி, இவங்க வீட்டுல இப்படி, அந்த கதைகளுக்கு இடமே இல்லை கோவில்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. கோவிலுக்கு வரும்போது அந்த தெய்வத்திட்ட பிரார்த்தனை வைக்கிறோம், விளக்கு ஏத்துறோம், அந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்லியே. இப்ப அங்காள பரமேஸ்வரி அப்படின்னா ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி, ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றிங்க பாருங்க. கை இப்படி வச்சுக்கிட்டே நீங்க சுத்தி வாங்க. கை இப்படி கரத்தை கும்பிட்டபடியே இருக்கணும். 108 முறை சுத்தி வர வரைக்கும் நீங்க கவுண்டிங் என்றதுக்கு எப்படி நம்ம 108 முறை எண்ணிக்கிறோம் அப்படின்னா, சிலவங்க இப்ப நீங்க கும்பிடு கையில ருத்ராட்சம் இல்ல மணி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட அதை கூட நீங்க வந்து கவுண்டிங் பண்ணிக்கிறலாம். இல்லை அப்படின்னா 108 மணி ஏதாவது வாங்கி கூட நீங்க சுத்தி வர இடத்துல அந்த ஆரம்பிக்கிறோம் இல்லையா, கொடிமரம் இருக்கும், இல்லைன்னா அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன டப்பா வச்சுட்டு அங்கக்குள்ள ஒன்னொன்னா எடுத்து போட்டுட்டு நீங்க கூட சுத்தி கையெடுத்து கும்பிட்டு வந்து அந்த மணியை நீங்க ஒரு 108 மணி வாங்கிக்கிறணும். சின்ன சின்ன மணியா வாங்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா, ருத்ராட்ச மணி கூட இருக்கு, சின்ன குட்டியா இருக்கும். இல்லை ருத்ராட்ச மாலை இருந்தா கூட 108 மாலை நீங்க கவுண்டிங் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு எப்படி பொருத்தமா இருக்கோ அதை நீங்க தேர்வு செஞ்சுக்கிறீங்க. இப்படி 108 முறை நீங்க சுற்றி வந்த பிறகு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு கண்டிப்பா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புஷ்பம் வாங்கி வச்சுக்கிறேங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் வாங்கிக்கிறோம் கண்டிப்பாக. வெத்தலை பாக்கு, புஷ்பம்
அந்த அம்மன்கிட்ட கொடுத்து, அங்க உள்ள அர்ச்சகர்கிட்ட கொடுத்து, முடிஞ்சா தாளம்பு குங்குமம் வாங்கிக்கிறங்க. இல்லை அப்படின்னா புஷ்பத்தாலே அர்ச்சனை பண்ணலாம். உங்களுடைய பேருக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை சங்கல்பம் பண்ணிக்கிறங்க. பண்ணதுக்கு பிறகு அந்த வாழைப்பழம் இருக்குல்ல, அது 2 வாழைப்பழம் அம்பாள்கிட்ட வச்சுட்டு மீதி வாழைப்பழத்தை கேட்டு வாங்கிக்கிறலாம். நீங்க அந்த வாழைப்பழத்தை அங்கே கோயிலுக்கு வர்றாங்க இல்லையா, வர்றவங்களுக்கு நீங்க எல்லோருக்கும் அந்த பழத்தை பிரசாதமாக கொடுக்கணும். யாரும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சாப்பிடலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். யாருக்காக கண்டிப்பா யாராவது வருவாங்க, அவங்களுக்கு அதை நம்ம பிரசாதமா கொடுக்கும்போது கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்க நினைக்கக்கூடியவர். அதை கிரிவலங்க, அம்மன் கோவில் கிரிவலம் இதுதான். எப்பயாவது ஒரு முறை உங்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. அம்மன் கோவில் கிரிவலம் இருந்த இடத்தில் சுற்றுவதால் நற்பலன் அதிகமாக உண்டு, நினைத்த காரியம் நடக்கும் என சந்திர பகவானுக்கு அதிபதி ஆதிபராசக்தி. இந்த ஆதிபராசக்தியுடைய முழு அருள் கிடைக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. அதுவும் சோமவார பௌர்ணமியிலே சந்திர பகவானும் முழு சக்தியோடு இருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக 108 முறை உங்களால சுத்த முடியும். ஆலயம் பெருசா இருந்து எங்களால வயசானவங்க முடியல அப்படின்னா இருந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து ஒரு உத்ராஜமணியோ இல்லை ஏதேனும் உங்களுக்கு கவுண்டிங் பண்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிறங்க. 108 முறை அம்பாளுடைய நாமத்தை சொல்லி மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டதுக்கு பிறகு அந்த மாவிளக்கை பிரசாதமா வர்றவாளுக்கெல்லாம் கொடுங்க. சுத்த முடியாதவாளுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். பௌர்ணமி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரியம் ஒளிந்துவிடும். கண்டிப்பாக நினைத்த காரியம் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா அது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அம்மன் கோவில் கிரிவலத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உங்களுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோக்கள் சேரும். அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கிறங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர்.